எதுவும் கஷ்டம் கொடுக்காத அப்படின்னு கேட்டபோது அம்மா சொல்லிச்சான், மகளே, உன் ஆன்மாவினுடைய கணக்கு வேறு, உன் பிள்ளையினுடைய ஆன்மாவினுடைய கணக்கு வேறு, இதை ரெண்டும் முடிச்சு போட்டு கேட்காத அப்படின்னு சொல்லிச்சு. ஆகையினால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனி கணக்கு உண்டு. ஒரு டாக்டர் குடும்பம் 2 இருக்குது. புருஷனும் டாக்டரு, அவங்க மனைவியும் டாக்டரு. பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படியே இன்டெலிஜென்ட்டாக இருந்துவிட்டுதா? தனித்தனி கணக்கு இருக்குது. ஆகையினால் ஒரு குடும்பத்தில் வந்தால் எல்லோரும் சேர்ந்து இருமுடி போட்டுக்கிட்டு வாங்க, எல்லோரும் சேர்ந்து போடுங்க. அவன் கணக்கு வேறு, பிள்ளை கணக்கு வேறு, அண்ணன் கணக்கு வேறு, தம்பி கணக்கு வேறு, சின்ன மகளுடைய கணக்கு வேறு, பெரிய மகளுடைய கணக்கு வேறு. அதனால் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருமுடி போட்டுன்னு வர்றது தான் நல்லது. குடும்பத்தார் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குது. எத்தனை பேர் கேட்குறாங்க? அதனால் இன்னொரு தப்பு பண்ணுறாங்க நம்ம இருமுடி போட்டுன்னு வர்றவங்க. ஏதோ இருமுடி போட்டுன்னு வந்தால் உல்லாச பயணம் மாதிரி அந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது போகணும்னு சொல்லிட்டு உல்லாச பயணம் மாதிரி வர்றாங்க. அம்மா சொல்லுது, இருமுடி செலுத்தினியா நேராக உன் வீட்டுக்கு போய் மாலையை கட்டி என் படத்தில் மாட்டிடு, அங்கேயும் இங்கேயும் போகிறது வச்சுக்காத. அப்படி போனீங்கன்னா நான் கொடுக்குற அருள் அங்கே சிதறி போகுது அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்கிறாங்க ஜனங்க? அன்னடா இது, மருவத்தூர் போயிட்டு இருமுடி போட்டால் வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்றாங்க அப்படின்னு. அருள் சிதறி போகிறது என்று அருளை கொடுக்குறவர்களே சொல்கிறா. ஆகையினால் நீங்கள் உல்லாச பயணம் போகும்போது உல்லாச பயணம் போங்க. ஆனால் இருமுடின்னு ஒரு நோக்கம் வச்சுக்கணும், குறை தீரணும்னு வேண்டிக்கின்னு வர்றீங்க, பெரிய பிரச்சனைகளோடு வர்றீங்க. அந்த பிரச்சனையுடைய அழுத்தம் தாங்காமல் ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு வர்றீங்க. அம்மா அந்த ரிலீஃப் கொடுக்கறதுக்கு அருளை கொடுத்து அனுப்பினால் அங்கங்கே உதறி போட்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு போகிறீங்க. அதனால் சக்திகளே, அந்த கோயிலுக்கு போகாதே இந்த கோயிலுக்கு போகாதேன்னு சொன்னால் அது எனக்கு என்னை போன்றவர்களுக்கு அது பாவம். ஆனால் அம்மா சொல்கிறதே எப்படியாவது உங்களுக்கு உணர்த்தணும் இல்லை. அதனால் அருள் சிதறாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய கோரிக்கை நிறைவேற வேண்டுமானால், அம்மாவினுடைய அருள் பூரணமாக கிடைக்க வேண்டுமானால், அந்த இருமுடியின் பயன் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால், வர்ற வழியில் போகும்போதும் வரும்போதும் மற்ற கோயிலுக்கு போகிறத விட்டுட்டு நேராக அங்கே போய் மாலையை கழட்டி வச்சுட்டு ஒரு திருஷ்டி கழிச்சு தீபாராதனை பண்ணிவிட்டு இந்த விரதத்தை முடிக்கணும் சக்திகளே. ஆகையினால் அம்மா வாய்ப்புகளை கொடுக்கிறாள். கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்கொள் என்று சொல்கிறாள். அதில் இந்த இருமுடியில் அம்மா சொன்ன இலவச இருமுடி போட்டுன்னு வா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த. வசதி இருக்கிறவங்களாம் சொல்லி அனுப்பிச்சா, நீ 50 பேர் போட்டுன்னு வா, நீ 10 பேர் போட்டுன்னு வான்னு. இப்படி இலவச இருமுடியை ஏன் அவர் பொறுத்துறா? அவன் எதுவும் காசு வைக்கலை, அவன் எதுவும் கஷ்டப்படலை, அவனையும் கூட்டின்னு வர சொல்லுது. அவன் பக்தி இருக்குதோ இல்லையோ, அவன் விவரம் அறிஞ்சவனோ விவரம் அறியாதவனோ அந்த ஏழைப்பாளையங்களுக்கு கூட்டின்னு வா அப்படின்னு அம்மா சொல்கிறா. அதுக்கு காரணம் சொல்கிறா, எல்லோரையும் இறைவசமாக்கவே இந்த இலவச இருமுடி. அந்த இறைவசமாயிட்டான்னா, அந்த கடவுள் தெய்வத்தோடு அவன் ஐக்கியமாயிட்டான்னா, அந்த வச்சுக்கிட்டான்னா, அதனால் அவனுக்கு சில பலன்கள் உண்டு. அதனால் மண்ணை மேய்ச்சதுனால ஒரு பலன் கொடுக்குறா, இல்லை எங்கேயோ இருந்து நினச்சதுனாலும் ஒரு பலனை கொடுக்குறா, விரதம் இருந்தால் வந்தால் ஒரு பலனை கொடுக்குறா, அங்க பிரச்சனை வந்தால் ஒரு பலன் கொடுக்குறா, தியானம் பண்ணால் ஒரு பலன் கொடுக்குறா. இந்த பலனெல்லாம் விட அவளை அருள் என்கிற செல்வம்தான் பெரிய செல்வம் சக்திகளே. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முளை. மோசமான பயக்கிட்ட கூட ₹1,00,00,000 இருக்குது. பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முளை. பூரியார்னா அயோக்கிய பேரவா. இந்த பூரியார் கண்ணும் மட்டமான அயோக்கியங்கிட்ட கூட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ஆனால் அருள் செல்வம் தான் நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியது. ஆகவே இந்த இறை அருளை சம்பாதிக்க என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அவ்வளவும் நாம் ஒவ்வொன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சக்திகளே. இருமுடி மகிமைன்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்குது. அவங்க அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கி படிங்க.
இப்போ வாசிப்பு பழக்கம் குறைஞ்சி போச்சு. அம்மா என்னென்ன அற்புதங்களெல்லாம் நடத்தின்னு இருக்கா என்பதை உலகத்துக்கு காட்ட புதிய புதிய வெளியீடுகள் வந்தபடியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும் சக்திகளே. அம்மா உனது அற்புதங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரங்கள் அப்படின்னு பாடுறாங்க. அந்த அற்புதங்கள் எல்லாம் படிக்க 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 ஒவ்வொரு பக்தனுடைய அனுபவமும் ஒவ்வொரு தொண்டனுடைய அனுபவமும் நமக்கு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி படிங்க, தொண்டு செய்யுங்க. இந்த இருமுடிக்கு தொண்டு செய்கிறது ரொம்ப புண்ணியம். அதனால் இந்த இருமுடி வாய்ப்பை மனிதகுலம் பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் சக்திகளே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.